உங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கணும்னா இந்த ஆண்டர்பிரினியல் ஜர்னி கஷ்டம். அது வந்து நீங்க யூ ஷுட் பி ரெடி டூ ஈவன் கிரிட்டிசிசம், டூ ஹார்ட்ஷிப்ஸ் அண்ட் டூ ஃபெயிலியர்ஸ் அண்ட் எவ்ரிதிங். சாக்லேட்ஸ் ஆர் ஆர்கானிக் அண்ட் வீகன்ன்றபோது, அந்த வீகன் கம்யூனிட்டியோடையுமே ஒரு கனெக்ட் வந்துச்சு எங்களுக்கு. ஸோ அவங்களோடையுமே வி வர் ட்ராவலிங் அலாங்கும்போது, அவங்களுக்கு உண்டான தேவைகள் என்ன? அவங்களுக்கான எப்படி சாக்லேட்ஸ் நம்ம பண்ணலாம்? யூ ஷுட் நாட் பி ஆல்வேஸ் செல்லிங் திங்ஸ் டு யுவர் கஸ்டமர். பட் ஜஸ்ட் டெல் தெம் அபவுட் இட். ஸோ அந்த ஒரு அதில அவங்க எது சொன்னாலும் அத வந்து சரியோ, தப்போ யூ ஷுட் பி ரெடி டூ அக்செப்ட் வாட் அ கஸ்டமர் சேஸ். இப்போ நம்ம அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி நீங்கள் சாக்லேட் கையில் ப்ராடக்ட்டே வந்துருச்சு. பட் இது வந்து நம்ம மார்க்கெட் பண்ணி ஒருத்தவங்கள்ட்ட செல் பண்ணோம். பிகாஸ் மற்ற ப்ராடக்ட்ஸ்னால் நீங்கள் வந்து சும்மா அது பெர்ஃப்யூம் வந்து ஸ்மெல் பண்ணி பாருங்கன்னு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். இது வந்து நம்ம இண்டல்ஜ் பண்ணுறாங்க. நம்ம சாப்பிட்டு தான் நம்ம சொல்கிற மாதிரி இருக்குமே. ஸோ அந்த ட்ரஸ்ட் கிரியேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா. ஸோ அது வந்து எப்படி கிரியேட் பண்ணீங்க? இனிஷியலி எந்த மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு? ஸோ இனிஷியல் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி வாஸ் தட் நம்ம B2B தான் வந்து ஃபஸ்ட்டு பண்ண போகிறோம். ஒரு கொரோனா டயத்தில் நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஸ்டோரில் வந்து நம்ம கொடுக்குறோம். அப்போ அங்கே வந்து கஸ்டமர்ஸ் வரும்போது இதை சாப்பிட்டு பாருங்கள், சாம்பிள் மாதிரி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் நம்ம இவெண்ட்ஸ் இந்த மாதிரி பாப்அப்ஸ் இதுக்கெலாம் போகும்போது நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கொக்கோ பீனை வந்து ஃபஸ்ட்டு மக்களுக்கு காமிக்கும்போது இது என்ன, அது அது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் க்யூரியாசிட்டி எலிமெண்ட்டாக இருக்கும். இது வந்து இது கொக்கோ பீன், இது இப்படி வருது, இது சாப்பிட்டா இப்படி இருக்குது. ஸோ அந்த ஒரு ஜேர்னியை பற்றின ஒரு அவேர்னஸுமே அப்போ தான் வந்து கஸ்டமர்ஸுக்கு நம்ம சொல்ல முடியுது. அண்ட் ஐ திங்க் தட் வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ஸ். ஏன்னா நம்ம B2Bக்கு அந்த ஸ்டோர்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொடுக்கும்போதும் there was still a limitation where you could directly interact with customers. பட் நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் அங்கே வந்து நம்ம கடையில் கொடுக்கும்போதும் கடையில் நம்ம சாம்பிள்ஸ் கொடுப்போம், கஸ்டமர்ஸ்கிட்ட ஃபீட்பேக் வாங்குகிறோம். அது ரொம்ப நேரம் நம்மளால் சொல்ல முடியாட்டியும் இப்போ ஒரு ஸ்டாலுக்கு நீங்கள் என்னோடய ஸ்டாலுக்கு வரீங்கன்னா உங்ககிட்ட இந்த பற்றி சொல்கிறேன், உங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு வராங்கன்னா அவங்க குழந்தைகள்கிட்ட இந்த கதையை சொல்லும்போது குழந்தைகளும் வாவ் அப்படின்னு சொல்லி இது இப்படி இருக்குது, இது இப்படின்னு போது தட் வாஸ் ஒன் திங் விச் we were also doing as an awareness. அண்ட் அப்படி அடுத்து வந்து இந்த சாக்லேட்ஸ் ஆர் ஆர்கானிக் அண்ட் வீகன்ன்ற போது அந்த வீகன் கம்யூனிட்டியோடையுமே ஒரு கனெக்ட் வந்துச்சு எங்களுக்கு. ஸோ அவங்களோடையுமே வி வர் ட்ராவலிங் அலாங்கும்போது அவங்களுக்கு உண்டான தேவைகள் என்ன, அவங்களுக்கான எப்படி சாக்லேட்ஸ் நம்ம பண்ணலாம். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஆல்சோ வி ஸ்டார்டட் லைக் திங்கிங் ஆன் தோஸ் லைன்ஸ் ஆல்சோ. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள். ஸோ ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போது ஒரு ஃபீட்பேக்கும் நம்ம வாங்கிட்டு வருவோம், ஒரு இன்புட்ஸையும் வாங்கிட்டு வந்துட்டு ஹோம் ஒர்க் பண்ணுவோம். And I think that homework gave us the thing of refining us, taking feedbacks and seriously and அதுக்கேத்தாப்புல ரீவொர்க் பண்ணிட்டு வரும்போது ப்ராடக்ட்டை பெட்டர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சான்சஸ். ஃபீட்பேக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆமாம், கிரிட்டிசிசமாக நம்ம இன்னும் இப்படி சொல்லிட்டாங்க நம்ம பார்க்காம அதுல இருந்து நம்ம கற்றுக்கிறது, மாற்றிக்கிறது நிறைய. கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்தில் கிரிட்டிசிசத்தில் இது நல்ல வேலை எனக்கு வந்துச்சனால தான் இந்த ப்ராடக்ட் இன்னும் ரிஃபைன் பண்ணி நல்லா கொடுக்க முடிஞ்சதுன்னா என்ன மாதிரி ஒரு ஃபீட்பேக்காக இருக்கும்? ஸோ ஃபஸ்ட்டு சேலஞ்சே வந்து சாக்லேட் வந்து பேக்கேஜ் பண்ணி கொரியர் பண்ணுறதே வந்து ஒரு பெரும்பாடு. ஸோ அந்த மாதிரி சென்னையில் வந்து சாக்லேட் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் கொண்டு வர்றதுக்குள்ளே அப்பான்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கொரியர் பண்ணும்போது வி வர் டூயிங் மோஸ்ட்லி B2B. ஏன்னா ஸ்டோரில் இருக்குது, ஸ்டோர்ஸில் கொடுக்குறோம். இ-காமர்ஸ் வந்து அந்த இ-காமர்ஸ் பெருசாக பண்ணலை. இப்போ தான் அந்த ப்ராசஸே ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஏன்னா வந்து ஷிப்பிங் எப்படி போகும், டெலிவரி அடுத்த நாள் போகுமா, ஒரு சாக்லேட் வந்து ஒரு 2 நாள் கழித்து கஸ்டமருக்கு போகும்போது என்ன ஆகும், கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருந்தது. அண்ட் அப்படி இருக்கும்போது டு கெட் யுவர் லாஜிஸ்டிக்ஸ் ரைட் டுக் அஸ் சம் டைம். ஸோ அந்த லாஜிஸ்டிக்ஸ்லாம் செட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து ஒரு டெல்லியில் உட்காந்துருக்கிறவங்களுக்கு என்னால் அடுத்த நாள் சாக்லேட் அனுப்ப முடியுது. ஸோ தட் வாஸ் சம்திங் விச் இஸ் லைக் ஓகே நவ் வேர் இன் கரெக்ட் பிளேஸ் அண்ட் பொசிஷன். இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா என்னால் பாம்பேக்கும் அனுப்ப முடியுது, இங்கேயும் அனுப்ப முடியுது. அண்ட் தென் தட் சால்வ்ட் அவர் ப்ராப்ளம். ஸோ ஐ திங்க் திஸ் லாஜிஸ்டிக்ஸ் வாஸ் குவைட் அ ஹிக்கப். அண்ட் வித் திஸ் ஐ திங்க் இது பண்ணியாச்சுன்னா ஓகே, இதுக்கப்புறம் இ-காமர்ஸ் அதில் எல்லாம் போடும்போது டெஃபினெட்லி த ப்ராப்ளம் ஷுட் நாட் பி தேர். தென் நீங்கள் நிறைய எக்ஸ்போஸ் அதுக்கப்புறம் வந்து ஈவெண்ட்ஸ் அது மாதிரி சொல்லியிருந்தீங்க மேம். பிகாஸ் ஆஸ் யூ செட் இ-காமர்ஸ் பக்கம் இல்லாமல் நீங்கள் டேரெக்டாக கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் போகிற மாதிரின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் எப்படி வருது உங்களுக்கு? இதுக்கு காரணமே ஐ திங்க் வாஸ் த கான்ஷியஸ் கம்யூனிட்டி ஃபஸ்ட்டு நாங்கள் கனெக்ட் பண்ணாதான்.
ஸோ ஒருத்தவங்க மூலியமா இன்னொருத்தவங்க மூலியமா. ஸோ அந்த இதில வந்து யூ ஸ்டார்ட்டட் கெட்டிங் டூ நோ மோர் பீப்பிள். ஐ வாஸ் நாட் தட் பீப்பிள்ஸ் பெர்சன்லாம் கிடையவே கிடையாது. நம்ம ஐடில வேலை பார்க்கும்போது நம்ம டீம்ல இருக்கிறவங்களோட பேசிட்டு இருக்கதோட சரி. பட் இந்த மாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது, நீங்க நெறைய பேரோட நெறைய விஷயங்கள ட்ராவல் பண்ணலாம். ஸோ இப்ப இங்க சென்னையில ஒரு ஈவென்ட் நடக்குதுன்னா, அதில வந்து நம்ம நெறைய பேர பார்ப்போம். அதுவே இப்ப எங்களுக்கு டெல்லிக்கு ஒரு ஈவென்ட்டுக்கு போக வாய்ப்பு கிடைக்கும்போது, அங்க நெறைய பேர் தமிழ்நாட்டுலேருந்தே வருவாங்க. ஒவ்வொரு ஊர்லேருந்து வரவங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்ட பத்தி சொல்லும்போது, யூ ஹேவ் சோ மச் டூ லேர்ன். இந்த மாரி ஒவ்வொரு இதுவும் வரும்போது, அந்த கான்டாக்ட் கண்டிப்பா வந்து ஐ திங்க் அ எவ்ரிஒன் வில் நோ சோ மச் ஆஃப் திங்ஸ் இன் தேர் ஓன் ஜோன். நம்ம அவங்கட்டருந்து ஒவ்வொரு விஷயம் கத்துக்கிட்டோம்னாலே, நம்ம ப்ராடக்ட்ல எவ்வளவோ சேஞ்சஸ், எவ்வளவோ பெட்டர்மென்ட் கொண்டு வரலாம். ஸோ ஐ திங்க் திஸ் ஹோல் நெட்வொர்க்கிங் ஆஃப் ஆன்டர்பிரினியர்ஸ் ரியலி ஹெல்ப்ஸ். ஓகே. இப்ப நீங்க சொன்ன மாரி ஒரு ஈவென்ட்‌டுக்கு போறோம்னா, கண்டிப்பா அந்த நெட்வொர்க்கிங் இருக்கும். நெறைய பேர்ட்ட பேசுவோம்னு. பட் இனிஷியலி நம்ம ஒரு தயங்கிட்டு நம்ம நம்ம உண்மையிலே ஒரு ப்ராடக்ட் நம்ம பண்றோமா? இல்லன்னா அவங்ககிட்ட எப்படி எக்ஸ்ப்ளைன் பண்ண போறோம்? அந்த மாரி ஒரு ஸ்டேஜ் இருக்குல்ல மேம். அப்ப எப்படி நெட்வொர்க்கிங் பண்ணீங்க? அப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் அந்த தயக்கம்லாம் இருந்தது. கண்டிப்பா இருந்தது. பிகாஸ் அ என்கிட்ட வந்து போனோனே, செல் யுவர் செல்ஃப்லாம் எனக்கு வந்து ஓகே. கொஞ்சம் அதுவும் வந்து 1 கஷ்டம். மினிட்ல நம்ம சொன்ன 10 செகண்ட்ஸ்ல சொல்லுன்னு அந்த சொல்லுவாங்க. அந்த செல் யுவர் செல்ஃப்லாம் வராது. நம்ம வந்து ஒரு அப்ப சில விஷயங்கள் புரிஞ்சது. கஸ்டமர்ட்ட வந்து நம்ம வந்து விக்கக்கூடாது. யூ ஷுட் நாட் பி ஆல்வேஸ் செல்லிங் திங்ஸ் டு யுவர் கஸ்டமர். பட் ஜஸ்ட் டெல் தெம் அபவுட் இட். ஸோ அந்த ஒரு அதில அவங்க எது சொன்னாலும் அத வந்து சரியோ, தப்போ யூ ஷுட் பி ரெடி டு அக்செப்ட் வாட் அ கஸ்டமர் சேஸ். பட் நாட் பிஹேவ் லைக் அவுட் ஆஃப் யுவர் வே அண்ட் ஸ்டில். பட் அட்லீஸ்ட் அந்த கஸ்டமர்ட்ட வந்து எப்பயுமே வாங்குங்க, வாங்குங்க, வாங்குங்கன்னு சொல்லாம, இது எங்க ப்ராடக்ட் இதில இந்த இந்த விஷயங்கள் இருக்குது. அத பத்தி மத்தவங்க எப்படி சொல்றாங்க? அங்கேயும் அந்த தான். மத்தவங்க அவங்க இத பத்தி எப்படி சொல்றாங்க? அப்ப நம்ம நம்மள பத்தி எப்படி சொல்லணும்? இது இந்த மாரி இந்த ஈவென்ட்ஸ்லாம் போம்போது, ஹவ் டு பீப்பிள் பிட்ச்? ஹவ் டு தே டாக்? ஹவ் டு ஒன் பெர்சன் கெட் எவ்ரிஒன்ஸ் அட்டென்ஷன்? அந்த ஒரு விஷயம்லாம் வந்து அந்த எக்ஸ்போஷர்லாம் வந்து நம்ம இந்த மாரி கொஞ்சம் வெளில வந்தா தான், போனா தான் தெரியும். ஓகே மேம். இப்ப லேட்டஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டான் சீட் வந்து நீங்க மதுரையில வாங்கியிருந்தீங்க. ஸோ அந்த ஜர்னி பத்தி சொல்லுங்க. எப்படி அதுக்குள்ள வந்தீங்க? ஸோ இதில வந்து ஸ் நாங்க வந்து கம்பெனின்னு ஆரம்பிக்கும்போதே வந்து வி வாண்டட் டூ ஹேவ் இட் லைக் கம்பெனி செட்டப் எல்லாம் பண்ணிட்டு பண்ணிடலாம். பிகாஸ் திஸ் ஹேஸ் டு பி அ பிராண்ட் அண்ட் நாட் ஜஸ்ட் அ பிசினஸ். பட் அ வே பீப்பிள் என்ஜாய் சாக்லேட்ஸ் ஆர் ஒரு ஹெல்த் ஃபுட்ஸ் எல்லாமே வந்து அதை நம்ம வந்து ஒரு ஒரு ஷிஃப்டாக கொண்டு வரணும் மைண்ட் செட்டில் அப்படின்ட்டுன்னு ஆரம்பிக்கும்போது பண்ண ஒரு முயற்சியில் ஸ்டார்ட் அப் டீயை ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் என்னோட ஒரு டபிள்யூஇ குரூப்பில் வந்து இதை பற்றி என்னென்ன ஈவெண்ட்ஸ் வருதோ அங்கேயும் நிறையா சொல்லிட்டு இருப்போம். ஸோ டெஃபினெட்லி வர வர அந்த ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையுமே அட்டென்ட் பண்ணுறதுக்கு நிறைய இன்புட்ஸ் வரும் இங்கே அங்கன்ட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி போகும்போது ஒன் ஆஃப் த திங்ஸ் வாஸ் பிராண்ட் லேப்ஸ்ன்னு. ஸோ பிராண்ட் லேப்ஸ்ன்றது வந்து இட் வாஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் உமன் ஆண்டர்பிரினியர்ஸ் பை ஸ்டார்ட் அப் டிஎன் டு லான்ச் த பிராண்ட் அப்படின்ட்டுன்னு சொன்னாங்க. ஸோ வி ஹேட் அப்ளைட் ஃபார் இட் அண்ட் ஏதாவது லக்கிலி கிரைட்டீரியா ஏதாவது இருந்துச்சா? ஸோ இது நீங்க ஒரு புதுசா ஏதோ ஒரு ப்ராடக்ட் பண்றீங்க, இல்ல உங்க பிராண்ட லான்ச் பண்றீங்க. இட் வாஸ் அ ஷவுட் அவுட் டு ஆல் வுமன் ஆண்டர்பிரினியர்ஸ். And we had applied for it. So happy and luckily we were picked up for it. And மினிஸ்டர் சார் கையாலேயே வந்து எங்களுக்கு பிராண்ட் லான்ச் நடந்துச்சு. அண்ட் தேர் யூ லைக் அப்போ வந்து அதை வந்து எல்லாருமே அவ்வளோ கை தட்டும்போது, ஒரு அரங்கம் நிறையா எல்லாரும் இருக்கும்போது, when people clap for you that you have a brand launch, when you have team people and friends and your group people, they all supporting you. அப்ப வந்து ஓகே யூ ஆர் கோயிங் ஆன் த ரைட் ஆமா. ஸோ பாத். ஒரு பெரிய ஒரு மைல்ஸ்டோன் அது ஆக்சுவலி. கண்டிப்பா, ம். கண்டிப்பா. ஸோ அப்ப வந்து தட் வாஸ் லைக் ஒன் ரெகக்னிஷன் ரைட்? ஒன் ரெகக்னிஷன் விச் சேஸ் ஓகே யூ ஆர் கோயிங் ஆன் த ரைட் டைரக்ஷன். அண்ட் அதுலயே அடுத்து வந்து வென் யூ வாண்டட் டு கோ அலாங் அண்ட் ட்ராவல், ஓகே ஸோ யூ ஆர் கோயிங் ஆன் அ ரைட் பாத். நவ் வாட் நெக்ஸ்ட்? ஸோ இந்த ஜர்னில வந்து சாக்லேட்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது, ஒரு ஏப்ரல் கிட்ட வந்து திஸ் அரவுண்ட் டிசம்பர் இட்செல்ஃப் வி நோ தட் சாக்லேட்டுக்கு கோகோ பிரைஸஸ் வந்து ஹைக் ஆக போகுது. ஏன்னா தெர் இஸ் கோனா பி தேர் இஸ் குளோபல் வார்மிங் ஹேப்பனிங். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் சாக்லேட் வந்து ஆஃப்ரிக்கால வந்து மேஜரா வந்து கொக்கோ விளையுது. அங்க வந்து கொக்கோ இல்ல. இந்த வருஷத்துக்கு இல்லன்னா எங்க போவாங்க? சாக்லேட் சாப்பிட விட்டுருவீங்களா? இந்த மாரி ஒரு கேள்வியில எவ்ரி ஒன் வாஸ் கொஸ்டினிங். ஸோ எல்லாருக்குமே வந்து அந்த எங்க போய் வாங்குறது நெக்ஸ்ட்டு அந்த மாரி இருக்கிறதுல, எல்லா ஊர்லயுமே, எல்லா நாட்டிலயுமே அதோட விலை பயங்கரமா போய் ஏறிருச்சு.
அண்ட் வித் குளோபல் வார்மிங் ஆல்சோ நம்ம ஊர்லேயுமே அது செம்ம அடி வாங்குச்சு. ஸோ இது பண்ணும்போது ஆக்சுவலி இப்ப ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் மேம். இப்ப குளோபல் வார்மிங்ன்னு சொல்றீங்க. ஸோ அதுக்கும் கொக்கோக்கும் என்ன ஒரு இது ஆகுது? ஸோ கொக்கோ வந்து இட் இட் நீட்ஸ் அ சர்டன் டெம்பரேச்சர் டு க்ரோ அலாங். அது வந்து டீ மாதிரி ரொம்ப ஹை ஆல்டிடியூட்லேயுமே க்ரோ ஆகாது. மலையோட அடிவாரம் அந்த மாதிரி ஒரு தென்னையோட நிழல்ல வளர்ற மாதிரி இருக்கிறது இருக்கும். அந்த டெம்பரேச்சர் ரைசஸ் அ லாட். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பூவாக இருக்கிறது கருகி போகலாம். ஸோ சின்னதாக இருக்கும்போதே பழமே வந்து கருகி கீழே விழுந்துடலாம். டிசீஸ் இன்ஃபெஸ்டேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது யூஷுவலாக இருக்கிற விளைச்சலோட ரொம்ப கம்மியாக இருக்குது. அது நம்ம நாட்டிலையுமே நடந்த ஒரு விஷயம். ஸோ ஜென்ரலாக வந்து அண்ட் எக்ஸஸ் ரெயின்ஸ் ஆல்சோ. இப்போ நம்மளே பார்க்குறோம்ல எவ்வளோ மழை பெய்யுது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக விளைச்சல் முடிச்சிருப்பாங்க. அறுவடை பண்ணுற டயத்தில் ஃபர்மெண்டேஷன்லாம் பண்ணும்போது மழையில காய வைக்க முடியாமல் நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணுறதோ இல்லை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே பார்க்கும்போது இந்த விஷயங்கள் வந்து கண்டிப்பா கக்காவோ வந்து கல்டிவேஷன் அமௌண்ட்ட எஃபெக்ட்ஸ் வந்து ஆகுது. ரெய்ஸ் பண்ணணும்னு இருக்கு. ஸோ ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஃபார்மர்ஸ் ஆர் லெஃப்ட் இந்த இது என்ன பண்ணுறது, இந்த வருஷம் இப்படி ஆயிடுச்சு, அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், அந்த மாதிரி கேள்வியெல்லாம் வரும்போது சரி இதுக்கு நம்ம வந்து வாட் கேன் வி டூ. ஸோ நீ ஒரு இன்ஜினியராக நீ என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஒரு சாக்லேட் ஃபார்மர்ஸ்ட்டு வாங்குறதுக்கு கொக்கோ வாங்குகிறோம். அது இல்லாமல் ஓகே ஃபைன் வி வில் திங்க் அபவுட் டெக்னாலஜி சப்போர்ட். ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஒரு டெக்னாலஜி சப்போர்ட் கக்காவோ கல்டிவேஷனில் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் வந்து ஒரு முயற்சி ஆரம்பித்து அதையுமே ஒரு ப்ரொப்போசலாக கொடுத்தோம். அண்ட் தட்ஸ் வென் ஆக்சுவலி டான்சீட் ஆல்சோ happened and we were happy that okay this also gives us more belief that we're going on a right path. அண்ட் எங்கேயோ இன்ஸ்ட்ருமெண்டேஷனில் ஆரம்பித்து ஃபுட் பிஸ்னஸில் போயிட்டு மறுபடியும் வந்து ஒரு டெக்னாலஜி இதுக்கு இன்ஜினியராக வந்து திருப்பி இதில் வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குறோன்ட்டுன்னு you're coming back a full circle, but happily coming back a full circle saying you're going to make a change. And with this change will actually make a bigger impact. கண்டிப்பா. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் வந்து we're very happy on this and I think definitely Startup TN has a big role also and definitely எல்லாரும் இந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க that when we had something like this as an idea. So I think ஷாலி இது வந்து நல்லா இன்னும் ஒரு நல்ல ஒரு முயற்சியாக பெருசாக இன்னும் வரும். ஓகே. இப்போ அக்ரி அண்ட் டெக் ஸ்டார்ட் அப் அதுதான் நீங்கள் வந்து இனிஷியேட் பண்ணி போயிட்டுருக்கீங்க மேம். ஸோ இப்போ அக்ரி வந்து நம்மளுக்கு தெரியும், நீங்கள் வந்து ப்ராடக்ட் இது பண்ணுறீங்க ஃபுல்லாகவே வந்து ஆக்ரோ பேஸ்டாக தான் இருக்குது. ஸோ டெக்னாலஜி எப்படி வந்து இதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது? ஸோ ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு வந்து சொன்னேன்ல இப்போ வந்து டெம்பரேச்சர், மாய்ஸ்சர், ஒரு மழை எவ்வளோ வருது, தண்ணி எவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி விஷயங்களை வந்து இன்றைக்கி வந்து டெக்னாலஜியில் இட்ஸ் ஈஸி டு மானிட்டர் சர்டன் பேராமீட்டர்ஸ் அண்ட் அட்லீஸ்ட் ஒரு இண்டிகேஷன் நம்மளுக்கு எல்லாமே இப்போ எல்லாருமே ஃபோனில் எல்லாமே வருதுன்ற போது எவ்வளோ சௌரியமாக இருக்குது. காசு வந்துருச்சான்ட்டுன்னு டக்குன்னு தெரிஞ்சால் ஒரு சந்தோஷம் வருது இல்லை. அப்போ மழை வருதா இல்லையான்ட்டுன்னு வெதர்மேனை எத்தனை பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், எப்போங்க அவங்க அப்டேட் வரும்ன்ட்டுன்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த டெக்னாலஜிக்கு ஒரு ஃபார்மருக்கு சப்போர்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கும் அந்த சப்போர்ட் இருந்தால் இட் வில் ஹெல்ப் தெம். ஆமாம், என்ன ப்ரிகாஷன் எடுக்கணுமோ என்ன எடுப்பாங்க. பண்ணணும், ஓகே. தண்ணி பாய்க்கலாமா, எப்போ பண்ணலாம், மழை வர்றது எப்படி, அந்த மாதிரி விஷயங்கள் ஒரு டிசீஸ் இன்ஃபெஸ்டேஷன் ஏர்லியராகவே நம்மளால் வந்து ஒரு கொடுக்க முடியுதுன்னு அவங்க அதுக்கேற்றாப்புல பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம டெக்னாலஜியோட ஃபார்மருக்கு சப்போர்ட் பண்ணும்போது நிறைய பேர் அதுக்கு முயற்சி எடுத்து நிறைய கிராப்ஸுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம வந்து இந்த சாக்லேட்ஸோட இது பண்ணும்போது கக்காவுக்கு இந்த மாதிரி பண்ணி கண்டிப்பாக ஃபார்மருக்கு வந்து நம்ம ஒரு சப்போர்ட் சிஸ்டமாக இருக்கலாம். ஸோ இதுதான் வந்து தோணுன ஒரு விஷயம். இப்போ அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ அதோட ஃபஸ்ட்டு செட் ஆஃப் ஸ்டெப்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அதோட டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாமே வந்து இப்போ தான் வந்து இனிஷியேட்டிங் இட் அண்ட் ஸ்டார்டிங் ஆஃப் வித் இட். நைஸ் மேம். ஆக்சுவலி இப்போ இந்த 2 இயர்ஸ் ஜேர்னி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, அதாவது ஐடியில் இருந்துட்டு சரி நம்ம ஏதோ ஒன்று பண்ணலாம்னு சொல்லிட்டு சாக்லேட்ஸ்க்கு வந்து இப்போ நீங்கள் வந்து அடுத்தவங்களும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி போயிருக்கு. இப்போ நம்மளையும் வந்து நம்ம சஸ்டைனபிளாக நம்ம டெவலப் பண்ணிட்டோம். ப்ளஸ் ஓகே ஃபார்மர்ஸ் வந்து கஷ்டப்படுறாங்க, அந்த டெக்னாலஜி வைஸும் போகலான்னு சொல்லிட்டு இந்த ஜேர்னி எப்படி இருக்குது திரும்பி பார்க்குறப்ப? நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் ஐ திங்க் இட் ஆல்சோ கிவ்ஸ் யூ சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன். நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும். நம்ம இதுக்காண்டி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கோமா அப்படின்ட்டுன்னு ஒன்று வருது. ஒரு காலகட்டத்தில் நம்ம வீட்டிலேயே கேட்பாங்க, என்ன பண்ணிகிட்ருக்க, எதுக்கு பண்ணிகிட்ருக்கன்ட்டு. எல்லாருக்குமே இருக்கிற ஒரு இது. எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் ஐ திங்க் மை ஹஸ்பண்ட் வாஸ் த ஒன்லி ஒன் வாஸ் லைக் உனக்கு பிடிச்சிருக்கிறத தாராளமாக கோ ஹெட் அண்ட் டூ. அண்ட் வென் யுவர் பேரண்ட்ஸ் ஸ்டார்ட் ரியலைசிங் தட் ஓகே அவார்டுக்கு கூப்பிட்றாங்க, எதுக்கோ கூப்பிட்றாங்க, சரி ஓகே கரெக்டான ரூட்டில் தான் ஏதோ ஒன்று பண்ணுறா வந்து பண்ணும்போது ஓகே தென் ஆல்சோ தே ஆல்சோ ஃபீல் ஆஸ் பேரண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து பசங்களோட ஒரு செக்யூரிட்டி எல்லா விஷயங்களும் இருக்கும். பேரண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் அது வந்து தப்புன்னு சொல்லலை. பட் ஒரு புள்ள கரெக்டான பாதையில் போகுதுன்ற ஒரு ரீஅஷூரன்ஸ் அவங்களுக்கும் வருது.
இப்ப நம்மள பார்த்து ஒரு 4 பேர் நாளைக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு முயற்சி எடுக்கணுன்ட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் வருதுன்னா, நம்ம அவ்ளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. பட் அட்லீஸ்ட் இஃப் ஏதோ ஒரு பீப்பிள் சேஞ்ச் கொண்டு ஒரு ஒரு வரோம். சேஞ்ச் பண்ணும்போது, நாளைக்கு யாருக்கோ ஒரு ஐடியா வந்து, நம்மளும் இந்த மாரி ஒரு ஐடியாவ இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்டின்ற மாரி அவங்களுக்கு தோணுனா, இட் வில் பி குட் ரைட்? ஏன்னா எல்லாருமே எல்லா விஷயங்களுமே ஒரே செட் ஆஃப் ஜாப் ப்ரொஃபைல்ல இல்லாம, டெஃபினெட்லி தேர் சோ மச் ஆஃப் திங்ஸ் விச் நீட் இம்ப்ரூவ்மென்ட். தேர் சோ மச் ஆஃப் சேஞ்ச். நாளைக்கு நல்லா இருக்கணும்னா, இன்னைக்கு நல்லா இருக்கணும்னா, நெறைய பேர் நெறைய வேலைகள் பார்க்கணும். நெறைய பேர் புதுசா சொல்யூஷன்ஸ் கொண்டு வந்தா தான், நாளைக்கு வந்து இட் வில் பி எ பெட்டர் பிளானட். நம்மளுக்குமே நெறைய விஷயங்கள் இருக்கும். சஸ்டெய்னபிளா இருக்குன்றபோது, அதுக்கு நெறைய பேர் வரணும். ஸோ வென் இட்ஸ் அ ஃபுல் முதல்ல இருந்த ஆன்டர்ப்ரனியூரல் சிஸ்டத்துக்கும், இப்ப நெறைய சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும்னா, எவ்வளவோ விஷயங்களுக்கு வந்து நீங்க வந்து போய் ஒரு அப்ரோச் பண்ணி யார்ட்டனாலும் ஒரு உதவின்னு கேட்கலாம். முதல்ல அப்படி கிடையாது. இன்னைக்கு காலகட்டத்தில யூ ஹேவ் அ சிஸ்டம், யூ ஹேவ் பிளேஸ், யூ ஹேவ் கவர்ன்மென்ட் இனிஷியேட்டிவ்ஸ். இந்த லிங்க்டுன்ற மாரி ஒரு விஷயத்தில நீங்க யார்ட்டனாலும் போய் எதுனாலும் கேட்கலாம். நீங்க எங்கனாலும் இருக்கிற ஒரு ஆள வந்து, "சார் எனக்கு இந்த உதவி வேணுன்ட்டுன்னு" கேட்கிற அளவுக்கு முதல்லலாம் 10 வாட்டி யோசிப்பீங்க. ஒருத்தவங்களுக்கு மெயில் அனுப்பலாமா? கால் பண்ணலாமா? பட் இட் இட் அதுவுமே அவங்க ஷ்ரிங்க்ஸ். பார்த்தாங்களா இல்லையான்னு ஆமா. அந்த ஒரு விஷயம் ஸோ இருக்கும். திஸ் ஷ்ரிங்க்ஸ் த வேர்ல்ட் அண்ட் பிரிங்ஸ் டெக்னாலஜி அண்ட் ரிசோர்ஸஸ் ஆக்சஸிபிள் டூ யூ. அப்ப வை நாட்? வை நாட்? நம்ம பண்ணாட்டி யார் பண்ணுவா? இப்ப நீங்க அழகா அந்த ஜர்னி ஃபுல்லா சொல்லிட்டீங்க மேம். நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பத்தி பேசியிருந்தோம். ஸோ இனிஷியலி நீங்க 3,00,000 மாரி உங்க பெர்சனல் சேவிங் பண்ணீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ எப்பவுமே பிசினஸ்க்கு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு 1 இயர், 1 1/2 இயர்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட்டே வராது. நம்ம எதிர்பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு. அது உண்மதானா? கண்டிப்பா, ஓகே. கண்டிப்பா. ஏன்னா பிசினஸு வந்து இந்த ஆன்டர்ப்ரனியூரியல் ஜர்னில இது ஒரு ராட் ரேஸ் கிடையாது. நம்ம வந்து மத்தவங்கள கம்பேர் பண்ணிட்டு போறதில்ல. ம். யூ ஆர் இன் யுவர் ஓன் லீக் ஓகே. அண்ட் எவ்ரிஒன் இஸ் யூனிக் இன் தேர் ஓன் ஜர்னி. ம். எல்லாருமே வந்து ஒரே நாள்ல ஓஹோன்ட்டுன்னு ஆக முடியாது. இட் டேக் சம் டைம். பட் அண்ட் ஈவன் யூ கேன் மேக் மிஸ்டேக்ஸ், யூ கேன் ஃபால் டவுன், யூ கேன் ஸ்டில் ஸ்டார்ட் பேக். ஓகே. இந்த மைண்ட் செட் கண்டிப்பா வேணும். யூ cannot just be scared of being a failure and just walk out of it. அது பண்ண முடியாது. ஓகே. வந்து கண்டிப்பா யூ ஷுட் பி தேர் டு ஸ்டாண்ட் வாட் எவர் கம்ஸ். அண்ட் இல்லாட்டியும் ஓகே, வாட் நெக்ஸ்ட்? திருப்பி எல்லாத்துக்குமே கொஞ்சம் தயாராகி தான் நம்ம ப்ரிப்பேர்டா இறங்குற மாரி இருக்கும். இருக்கணும். ஓகே. உங்க கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கணும்னா இந்த ஆண்டர்பிரினியல் ஜர்னி கஷ்டம். ம். அது வந்து நீங்க யூ ஷுட் பி ரெடி டு ஈவன் கிரிட்டிசிசம், டு ஹார்ட்ஷிப்ஸ் ம். அண்ட் டு ஃபெயிலியர்ஸ் அண்ட் எவ்ரிதிங். நைஸ். தென் வந்து பொதுவா சொல்லுவாங்க மேம், இப்போ நம்ம நீஷ் எடுக்கிறோம். மேபி பர்சனல் பிராண்டிங்கோ இல்ல ஆண்டர்பிரினர் ஜர்னி இருக்குமே. ஒரு நீஷ் எடுத்தா அதில ரொம்ப கோ டீப்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உங்கள பார்க்குறப்ப அப்படிதான். ஃபுட்டுனா எல்லாமே நான் பண்றேன்னு இல்ல. சாக்லேட்ஸ் அதிலுமே இன்னும் டீப்பா வந்து நான் வந்து டார்க் சாக்லேட் தான் பண்ண போறேன் அப்படின்னு எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த டிசிஷன் வந்து ஓகே நம்ம கரெக்ட்டா எடுத்திருக்கோம்னு மாரி தோணுதா? இல்ல நம்ம இன்னும் நெறைய ப்ராடக்ட்ஸ் வந்து கொண்டு வரணும், இல்ல கொண்டு வந்திருக்கலாம்னு தோணுதா? ஸோ ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ராடக்ட் தான் பண்ற மாரியே இருக்குது. ம். பிகாஸ் ஆரம்பத்திலேயே நம்ம காசுலயே நம்ம எல்லாம் 10 விஷயங்கள் கண்டிப்பா பண்ண ஆமா. முடியாது. அண்ட் வென் இட்ஸ் யுவர் ஓன் மனி யூ கேன் நாட் ரியலி திங்க் அபவுட் டூயிங் 20 திங்ஸ். லிமிட்டட் ரிசோர்ஸஸ் வச்சு தான் எல்லாருமே ஆரம்பிக்கிறாங்க. ஓகே. ஸோ அப்போ கண்டிப்பா யூ ஹேவ் டு திங்க் ஆஃப் ஒன் திங். அந்த ஒன் திங்க் அப்புறம் தான் நீங்க வந்து அதுக்கப்புறம் ஏதாவது யோசிக்கலாம். ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் ரொம்பவே டைவர்ஸா இருந்ததுன்னா, ம். அப்புறம் தென் வேர் இஸ் யுவர் விஷன் டேக்கிங் யூ? ஸோ அந்த ஒரு விஷயத்துல ஸ்டார்ட் ஸ்மால். தென் மேபி உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா, நீங்க எதுனாலும் அப்புறமேல்ட்டு பண்ணிக்கிறது மே ஹேப்பன் ஆஃப். ஓகே. தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம். பட் அட்லீஸ்ட் ஸ்டார்ட் வித் ஒன் திங் ம். அண்ட் ஒன் திங் இன் மைண்ட் அண்ட் லெட் ஜஸ்ட் தட் டேக் அப் த சென்டர் ஸ்டேஜ் அண்ட் கோ அஹெட். ஓகே மேம். இப்போ ஒருத்தவங்களுக்கு ஸ்டார்ட் அப்னு பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்துருச்சு. பட் ஆனா அட்லீஸ்ட் இந்த 4 கிரைட்டீரியால நீங்க வரீங்களான்னு பார்த்துக்கோங்க. இது வந்து தயாரா இருந்தா தான் நீங்க ஸ்டார்ட் அப்னே நம்ம முடியும்னா, என்னென்ன மாரி கிரைட்டீரியாஸ்? ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபேமிலிய வந்து நீங்க வந்து ஏதாவது சொல்றாங்கன்ட்டுன்னு ரொம்ப யோசிக்கிறீங்கன்னா, லேர்ன் ஹவ் டு மேனேஜ் வித் மேனேஜ் யுவர் ஃபேமிலி, ரிலேஷன்ஷிப்ஸ் அண்ட் எவ்ரிதிங். ஏன்னா ஒரு சில கட்டத்தில வந்து ஃபேமிலி பிளேஸ் அ வெரி க்ரூஷியல் ரோல். நம்ம வீட்ல வந்து ஒரு லேடீஸாவே நம்ம வந்து ஒர்க்குக்கு வரும்போது, ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி சப்போர்ட்டிவ்? குழந்தைங்க, வீட்ல அத ஹஸ்பண்ட், நம்ம மைண்ட்ல ஓடிட்டே ஆமா. இருக்கக்கூடாது. அண்ட் இன்லாஸ், அம்மா, அப்பா இவங்க எல்லாருமே இருக்கும்போது, ஹவ் இஸ் யுவர் ஃபேமிலி பீயிங் சப்போர்ட்டிவ் டூ யூ அண்ட் வைஸ் வெர்சா 2மே. இந்த ஒரு விஷயத்துக்கு. அண்ட் செகண்ட் திங் இஸ் இட் ஆல்வேஸ் டஸ் நாட் ஹேவ் டு பி அ மானிட்டரி திங். நீங்க வந்து ஒரு ரெகுலர் ப்ளூ காலர் ஜாபா எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அது மே நாட் பி தேர். ஸோ பி ரெடி ஃபார் த ஹார்ட்ஷிப்ஸ் ஆல்சோ இன்வால்வ்ட் இன்டு இட். அது ஒரு கண்டிப்பா ஒரு விஷயம் இருக்கும். அண்ட் பி ஓப்பன் டு எனி சார்ட் ஆஃப் திங்ஸ் விச் கம்ஸ் அலாங். ஃபெயிலியரா இருக்கட்டும், கிரிட்டிசிசமா இருக்கட்டும். அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து ஓப்பன் ஆயிருங்க. அண்ட் புதுசா என்ன நடக்குதோ அதையும் அப்டேட் பண்ணிட்டு, யூ நீட் டு பி ஆல்சோ அவேர்.
ஏன்னா நீங்க ஒரு ப்ராடக்ட் ஆரம்பிக்கும்போது அது வந்து அதுக்குள்ள மேபி இட் வில் கெட் அவுட்டேட்டட்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு யூ நீட் டூ கீப் யுவர் செல்ஃப் ஆல்வேஸ் அப்டேட்டட். இப்போ வந்து தை சாக்லேட்ஸ் நல்லபடியா போயிட்டுருக்கு மேம். அடுத்தடுத்து என்னென்ன மாரி பிளான்ஸ் வச்சிருக்கீங்க? ஸோ தை சாக்லேட்ஸ் ஆரம்பிக்கும்போது இது ஒரு ஃபுட் ஸ்டார்ட் அப்பா இருந்தது. இப்ப வந்து ஃபுல் எண்ட் டு எண்ட் செயின்ல வந்து நம்ம ஒரு பீன் டூ பாரா இல்லாம, ஃபார்ம் டூ பார் லெவல்ல நம்ம என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வர முடியும்? ரைட் ஃப்ரம் த ஃபார்மர் சப்போர்ட் நான் சொல்லிட்டு இருந்தேன்ல. அது எல்லாமே பண்ணும்போது, நம்மளால எண்ட் டு எண்ட் இந்த சப்ளை செயின் சிஸ்டத்தையே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ தட் ஆஸ் அ கஸ்டமர், கன்சியூமர், த கஸ்டமர் இஸ் ஏபிள் டு கெட் த பெஸ்ட். அந்த ஒரு ஹோல் சிஸ்டம ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு பார்க்குறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து வாஸ் ஜஸ்ட் த பீன் டூ பார். ஓகே. நம்ம அண்ட் வாங்கி நம்ம வந்து ஆமா. விக்கிற மாரி ஸோ இருந்துச்சு. இப்ப அந்த ஃபார்மர்லேருந்து நம்ம வாங்குறதுலேருந்தே நம்ம ப்ராசஸ ஃபுல்லாவே வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். ஐ திங்க் தேர் இஸ் வேர் வி சீ ஆர்செல்வ்ஸ் கோயிங் இன் ஃபர்தர். வாவ்! ஆல் த வெரி பெஸ்ட் மேம். நீங்க தேங்க் யூ ஸோ சொல்றப்பயே தெரியுது ஒரு இன்னும் இன்ஸ்பைரிங்கான ஒரு ஜர்னியா இருக்க போதுன்னு சொல்லிட்டு. ஸோ அது நல்லா பண்ணுங்க. தென் வி ஆர் ரியலி ஈகர் டு வாட்ச் திஸ். அண்ட் தேங்க் யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் கான்வர்சேஷன் மேம். தேங்க் யூ ஸோ மச். இட் வாஸ் அ லவ்லி கான்வர்சேஷன். நெறையா இன்சைட்ஸ் சொல்ல முடிஞ்சது. ஐ ஹோப் இட் ஹெல்ப்ஸ் பீப்பிள் டு திங்க் அண்ட் கம் அப் டு லிவ் தேர் ட்ரீம்ஸ். கண்டிப்பா மேம். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச்.